எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனிசுந்தரி. அத்தியாயம் 7. கரும்பும் வேலும். அவனிசுந்தரியின் வேண்டுகோள் அத்தனை விபரீதமாக இருக்கும் என்று எதிர்பாராததால் நலங்கிள்ளி பிரம்மை பிடித்து பல வினாடிகள் நின்றுவிட்டான். இத்தனைக்கும் அவள் இன்று இரவு நீங்கள் என்னை அரண்மனை நந்தவனத்தில் சந்திக்க வேண்டும் என்று மட்டும்தான் கேட்டாள். அண்ணன் சடலம் தீக்கிரையான 3ஆம் நாளே தான் ஒரு பெண்ணுடன் இரவில் நந்தவனத்தில் நடமாடினால் அது வழக்கத்துக்குத்தான் ஒத்து வருமா அல்லது பண்பாட்டுக்குத்தான் ஒத்து வருமா என்று எண்ணினான். எண்ணியது மட்டுமல்லாமல் அதை வாய்விட்டு கேட்டும் விட்டான். இது முறையாகுமா அவனிசுந்தரி என்று. அவனிசுந்தரியின் அழகிய கண்கள் மேலெழுந்து அவனை துணிவுடன் கூர்ந்து நோக்கின. அவள் பவள இதழ்களை மெல்லத் திறந்து இதில் முறைகேடு என்ன இருக்கிறது என்று கேட்டாள். நீ ஒரு பெண், தடுமாறினான் நலங்கிள்ளி. ஓஹோ, அதை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று பதில் கேள்வி கேட்ட அவள் இதழ்களில் குறுநகை பிறந்தது. அவள் குறுநகையில் கலந்து கிடந்த விஷமத்தை நோக்கியும் கூட அதுவும் அழகானவள் என்றான் மீண்டும் நலங்கிள்ளி. பாராட்டுதலுக்கு நன்றி என்றாள் அவள். மேற்கொண்டு ஏதும் பேசத் தெரியாமல் திணறி நின்றான் நலங்கிள்ளி. ஆகவே சிறிது நேரம் அப்படியும் இப்படியும் அறையில் உலாவி விட்டு மீண்டும் அவள் எதிரே வந்து நின்று கொண்டான். அவனிசுந்தரி, விளையாட இது சமயமல்ல, இடமும் அல்ல என்று சற்று கடுமையுடன் கூறினான். அவனிசுந்தரியின் கண்களில் விஷமக்களை அள்ளித் தெரித்தது. அதனால்தான் சொல்கிறேன், இன்று இரவு நந்தவனத்தில் சந்திக்கலாம் என்று. அவள் சொன்ன சொற்களிலும் விஷமம் ஊடுருவி நின்றது. அதை நலங்கிள்ளி கவனிக்க தவறவில்லை என்றாலும் சமயமும் மனநிலையும் வேறாக இருந்தால் அவனும் சொற்போர் தொடுத்திருப்பான். ஆனால் அன்று அறையில் மிக நிதானத்துடன் அவளுக்கு பதில் சொன்னான். அவனிசுந்தரி, இது சோழர்களின் புராதனமான தலைநகர். இங்கு சில சம்பிரதாயங்களை மன்னர்கள் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அந்த சம்பிரதாயப்படி இந்த அரசு எங்கனும் 16 நாள் மக்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். மன்னன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்பது மற்றைய நாளில் உண்மை என்றாலும் இந்த விஷயத்தில் மக்கள் எப்படியோ அப்படித்தான் மன்னனும் நடக்க வேண்டும். ஆகவே இரவில் உன்னை நான் நந்தவனத்தில் சந்திப்பதை யாராவது பார்த்துவிட்டால் ஏற்படக்கூடிய கொந்தளிப்பை யாரும் சமாளிக்க முடியாது என்று நிதானமாகவும் திடமாகவும் உள்ள நிலையை எடுத்து காட்டினான் புகாரின் புதுமன்னன் நலங்கிள்ளி. அவனிசுந்தரியும் அதுவரை அமர்ந்திருந்த ஆசனத்தில் இருந்து எழுந்து நின்று அவனை நெருங்கினாள். இப்பொழுது நாம் இருவரும் இங்கு தனித்திருக்கும் நிலையை காவலர்கள் பார்த்து இருந்தால் என்ன நினைப்பார்கள்? அதுவும் சற்று முன்பு என்று பேச்சுக்களை தேக்கினாள் கன்னடத்து இளவரசி. அவள் முகம் குங்குமப்பூவாக சிவந்தது. சற்று முன்பு என்ன செய்து விட்டேன் என்று கேட்டான் நலங்கிள்ளி ஏதும் புரியாமல். அவனிசுந்தரி முகத்தை நிலத்தை நோக்கி தாழ்த்தினாள். என் மேலாடையை தூக்கிவிட்டீர்கள், பிறகு என் கையை பிடித்து விரல்களை பிரித்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டே போனவளை அவசரமாக இடைமறித்தான் நலங்கிள்ளி. அடடே, தவறாக நினைக்காதே. நீ உள்ளே வரும்போதே மன்னர் கிள்ளிவளவர் முத்திரை மோதிரம் உன் கைவிரல்களில் இருந்ததை பார்த்தேன். அதை சேலை மறைத்திருந்தது. அதை நான் கவனித்து விட்டேன் என்பதை காட்டவே சேலையை மேலே தூக்கி விரல்களை பிரித்து மோதிரத்தை காட்டினேன் என்று சமாளித்தான் சங்கடத்துடன். நீங்கள் அத்தனை சிரமப்படுவானேன் அவனிசுந்தரி, உனது இடது கை விரலை காட்டு என்று உத்தரவிட்டிருக்கலாமே என்றாள் அவனிசுந்தரி பதிலுக்கு. ஆம் ஆம், அப்படி செய்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. ஆம் செய்யவில்லை. அந்த நிலையில் நம்மை யாராவது பார்த்திருந்தால் தவறாகத்தான் நினைத்திருப்பார்கள். நினைத்தால் கொந்தளிப்பு ஏற்படுமே. ஆம், ஏற்படும். நலங்கிள்ளி இந்த கடைசி வார்த்தைகளை சற்று அச்சத்துடனேயே உச்சரித்தான். அவன் அச்சத்தை போக்க அவனிசுந்தரி கூறினாள். அஞ்சாதீர்கள் மன்னவா, நம்மை இங்கு யாரும் பார்க்கவில்லை. எப்படி தெரியும் உனக்கு என்று நலங்கிள்ளி வினவினான் பிரமிப்புடன். கோவூர் கிழார் வரச் சொன்னதாக கூறி இந்த அரைவாயிலில் இருந்த காவலரை அனுப்பிவிட்டேன் என்ற அவனிசுந்தரி புன்முறுவல் கொண்டாள். என் உத்தரவில்லாமல் அவர்கள் எப்படி சென்றார்கள் என்று கேட்டான் நலங்கிள்ளி சினத்துடன். இதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும் அல்லவா என்று தன் கையில் இருந்த மோதிரத்தை சுட்டி காட்டினாள் அவனிசுந்தரி. மேலும் சொன்னாள், இதை காட்டி இதன் ஆணையாக அவர்களை புலவர் பெருமான் மாளிகைக்கு செல்ல பணித்தேன். அவர்கள் சென்றதும் தங்கள் தம்பி செல்லும் வரையில் காத்திருந்தேன். பிறகு உள்ளே வந்தேன். ஆகவே நான் இங்கு வந்தது உங்களுக்கு தெரியும். பகிரங்கமாக அரசர் முத்திரை மோதிரத்தை காட்டி வந்திருப்பதால், புலவர் பெயரை கூறியிருப்பதால் தவறான எந்த யூகத்துக்கும் இடம் இருக்காது. இப்பொழுது நிம்மதியடைந்ததா உங்கள் மனம் என்று கேட்டாள் அவனிசுந்தரி. அவள் முன்னேற்பாடுகளை கேட்ட நலங்கிள்ளியின் வியப்பு பல மடங்கு உயர்ந்தது. சரி, இங்குதான் இப்படி ஏற்பாடு செய்து விட்டாய், நந்தவனத்தில் சந்திப்பதை எப்படி மறைப்பாய் என்று கேட்டான் வியப்பு சொற்களிலும் ஊடுருவி நிற்கும் வண்ணம். அவனிசுந்தரி தங்கு தடையில்லாமல் சொன்னாள், நாம் சந்திக்கப் போவது இரவில் என்று. இரவில் காவல் இல்லையா அரண்மனையில் என்று வினவினான் நலங்கிள்ளி. உண்டு, ஆனால் 2வது ஜாமத்தில் மாறுகிறது, குறைகிறது என்று விளக்கினாள் கன்னடத்து இளவரசி. அதை கவனித்து விட்டாயா? ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நலங்கிள்ளிக்கு. உண்மையில் இவள் வேவுகாரிதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அவன் சிந்தனையில் ஓடிய எண்ணங்கள் அவளுக்கு புரிந்திருக்க வேண்டும்.
ஆகவே சொன்னாள் அவள், வேவுகாரி யாரை வேவு பார்க்கிறாளோ அவர்களிடமே வந்து விஷயங்களை விளக்க மாட்டாள் என்று. இதை கேட்ட நலங்கிள்ளி சற்று வெட்கமே அடைந்தான். அந்த பெண்ணை தான் சந்தேகித்தது எத்தனை தவறு என்பதை புரிந்து கொண்டான். ஆகவே மன்னித்துவிட இளவரசி, மேலே சொல் என்று கூறினான். அவள் மேலே சொன்னாள், அரசே, 2வது ஜாமம் காவல் மாறியதும் நீங்கள் நகர சோதனைக்கு கிளம்பும் ரகசிய வழியாக அதே தோரணையில் முக்காடிட்டு நந்தவனத்திற்கு வந்து சேருங்கள். நான் நந்தவனத்தில் பளிங்கு மண்டபத்தில் உட்கார்ந்திருப்பேன். அப்போது நிலவும் கிளம்பிவிடும். பளிங்கு மண்டபத்திடம் வந்ததும் என் தோளை தொட்டு அசக்குங்கள். நான் திமிருவேன். நீங்கள் என்னை விடாப்பிடியாக பிடித்து பக்கத்தில் உள்ள வாவியின் பளிங்கு படிகளில் மேல்படியில் உட்கார வையுங்கள். பிறகு என் தோளை பிடித்த வண்ணம் என் பக்கத்தில் நீங்களும் அமருங்கள். அப்பொழுது பலவந்தமாக என் கையை பிடித்து கொண்டிருங்கள். பிறகு எதையாவது மெல்ல பேசுங்கள் என் காதுக்கருகில் என்றாள். இந்த சொற்களை அவள் மிக சகஜமாகவும் வெட்கமின்றியும் சொன்னதில் அவள் தன்னை காதலுக்கு அழைக்கவில்லை என்றும் வேறு ஏதோ முக்கிய காரணத்தை முன்னிட்டு அந்த நாடகத்தை ஆட அழைக்கிறாள் என்றும் புரிந்து கொண்டான் நலங்கிள்ளி. அந்த நாடகம் அவன் மனதிற்கு மிகவும் பிடித்திருந்தாலும் பிடிக்காதது போல் பாசாங்கு செய்து, சரி அவனி சுந்தரி, உன் சொற்படி நந்தவனத்திற்கு 2ஆம் ஜாமத்தில் நான் வருகிறேன் என்று கூறினான். அத்துடன் அவனி சுந்தரி அவனிடம் விடைபெற்று சென்றாள். அவள் செல்ல அரைக்கதவை தானே திறந்துவிட்டு திரும்பிய நலங்கிள்ளி ஆழ்ந்த யோசனையில் வசப்பட்டான். அவன் மனதில் ஏதேதோ கேள்விகள் எழுந்து நடமாடின. கேள்விகள் மட்டுமல்ல, சென்ற 3 இரவுகளில் நடந்த செயல்களும் கூட வலம் வந்தன. அண்ணன் சடலத்தை பூதலன் தூக்கி வந்தது முதல் நடந்த பல சம்பவங்களை நினைத்து பார்த்த நலங்கிள்ளி ஏதோ பெரும் மர்மமும் தீங்கும் தன்னையும் தனது நாட்டையும் சூழ்ந்திருப்பதாக நினைத்தான். அவனி சுந்தரியை மட்டும் அவனால் எடை போடவே முடியவில்லை. அவள் சூழ்ச்சிக்காரியா அல்லது தனக்கு உதவுவதற்காக முனைந்துள்ள நலத்தின் வடிவமா? அரண்மனையில் இருந்து நான் நகர் சோதனைக்கு செல்லும் வழியின் மர்மத்தை எப்படி உணர்ந்து கொண்டாள்? அது கிடக்க அவள் தன்னை நந்தவனத்திற்கு அழைப்பது நெடுங்கிள்ளியிடம் சிக்க வைக்கவா அல்லது வேறு காரணத்திற்காகவா? இப்படி பலவாறு சிந்தித்தும் திட்டமாக ஏதும் நலங்கிள்ளிக்கு விளங்கவில்லை. அன்று பொழுது முழுவதையும் இப்படியே கழித்த நலங்கிள்ளிக்கு அன்று மாலை இன்னொரு வியப்பும் காத்திருந்தது. புலவர் கோவூர் கிழார் அரண்மனைக்கு வந்து அவனை தனிமையில் சந்தித்து, மன்னவா, அவனி சுந்தரி என்ன சொன்னாலும் மறுக்காமல் செய். அவள் உன் நலனுக்குத்தான் சகலமும் செய்கிறாள் என்று கூறினார். நலங்கிள்ளிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. புலவரே, 2 நாட்களில் மாறிவிட்டீர்களே என்றான். என்ன மாறிவிட்டேன் என்று கேட்டார் புலவர். இவளை நாட்டை பிடிக்க வந்த சனியன் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள்? ஆம். இப்பொழுது அவள் சொல்கிறபடி நடந்து கொள்ளச் சொல்கிறீர்களே? ஆம். சனியனை நம்பலாமா? ஜோதிட சாஸ்திரப்படி நல்லது செய்யும் சனியனும் உண்டு. அப்பேற்பட்ட சனியன் இது. அப்படியெல்லாம் அவளை பற்றி சொல்லாது என்று கடுமையுடன் சொன்னார் புலவர். மெதுவாக சிரித்தான் நலங்கிள்ளி. சரி சரி, புலவரே விழுந்து விட்டார் இளவரசியின் வலையில் என்றான் சிரிப்பினூடை. யார் வலையிலும் நான் விழவில்லை. சொன்னபடி செய் என்று கூறி போய்விட்டார் புலவர் பெருமான். மெல்ல இரவு வந்தது. 2வது ஜாமமும் வந்தது. நலங்கிள்ளி நகர் சோதனை உடை உடுத்தி முக்காடிட்டு இடுப்பில் குருவாள் ஒன்றை சொருகிக் கொண்டு ரகசிய வழியாக நந்தவனத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கு அவனி சுந்தரி பளிங்கு மண்டபத்தில் இன்னொரு நிலவாக அமர்ந்திருந்தாள். அவள் அழகை நலங்கிள்ளி சிறிது நேரம் பருகினான். பிறகு தனது முக்காடை நீக்கிக் கொண்டு அவளை நோக்கி நடந்தான். அடுத்து அவள் சொன்னபடி இருவரும் நாடகம் நடத்தினார்கள். பளிங்கு வாவிக்கு இழுத்துச் சென்று படிகளில் உட்கார வைத்துக் கொண்டு அவள் இடையில் தன் கையை செலுத்தி இழுத்து, கரும்பு தின்ன கூலி தேவையில்லை இளவரசி என்று அவள் காதுக்கரியில் குனிந்து சொன்னான். அதுதான் அடையாளம் போல இருக்கிறது. சற்று எட்ட இருந்த புஷ்பச் செடிகளின் குவியலில் இருந்து எழுந்த ஒருவன் பெரும் வேல் ஒன்றை எடுத்து நலங்கிள்ளியை நோக்கி குறிவைத்து கையை உயர்த்தினான். அத்தியாயம் 8. சங்கடப் பரிசு. செடியின் மறைவில் இருந்து தன்னை நோக்கி ஒருவன் வேலேறியத் தொடங்கியதை அறியாமல் இருந்த நலங்கிள்ளி அவனி சுந்தரியின் இணையற்ற அழகிலும் நந்தவனத்தின் இன்பச் சூழ்நிலையிலும் சிக்கிக் கிடந்ததால் தன் கண்ணுக்கு எதிரே பளபளத்த பளிங்கு தடாக நேரையே பார்க்க சக்தி இழந்து இருந்தானாகையால் பின்னால் நடக்கவிருந்ததை பற்றி நினைக்கக்கூட திராணி இல்லாமல் அவனி சுந்தரியின் இடையில் தனது கரத்தை செலுத்தியதும் அவள் சிரிக்கவே செய்தாள். அந்த சிரிப்பு நலங்கிள்ளிக்கு எரிச்சலை கொடுத்ததால், எதற்காக சிரிக்கிறாய் என்று கேட்டான் கடுப்புடன் அவளை நோக்கி. ஆனால் இடக்கையை மட்டும் அவன் அழகிய இடையிலிருந்து நீக்கிய பாடில்லை. அவனி சுந்தரி அவனை திரும்பி பார்க்காமல் எதிரே இருந்த வாவி நீரை மட்டும் பார்த்து கொண்டு சொன்னாள், நீங்கள் முறை தவறி நடக்கிறீர்கள் என்று. என்ன முறை தவறி விட்டேன் என்று வினவினான் நலங்கிள்ளி. நீங்களே சொன்னீர்கள் அரண்மனையில் 16 நாட்கள் வரை காலமான மன்னனுக்கு துக்கம் கொண்டாட வேண்டும் என்று அவனி சுந்தரி சுட்டி காட்டினாள். ஆம், சொன்னேன். இந்த குளத்துப்படிக்கு வந்ததும் என்னை பலவந்தமாக உட்கார வைத்து கையை பிடித்து கொள்ளும்படிதான் நான் சொன்னேன். ஆம், சொன்னாய். நீங்கள் கையை பிடித்து கொள்ளவில்லையே. அப்பொழுதுதான் புரிந்தது நலங்கிள்ளிக்கு. அவள் இடையில் தான் கையை செலுத்தி இருப்பது. அவசர அவசரமாக கையை இழுத்து கொண்டான். அதை கண்டு அவள் மெல்ல சிரித்தாள்.
இங்கு வருவதே தப்பென்று கூறினீர்கள். வந்ததும் உங்கள் செய்கை துக்கத்திற்கு நேர் விரோதமாக இருக்கிறது. அரண்மனை காவலரில் யாராவது இந்த நிலையில் நம்மை பார்த்தால் என்ன ஆகும் என்று கேட்டாள். கையை பிடித்து கொண்டு நலங்கிள்ளி சங்கடத்தால் அசைந்தான். உன்னுடன் இங்கு உட்கார்ந்திருந்தால் யாரும் எதுவும் நினைக்க மாட்டார்களாக்கும் என்று சீரவும் செய்தான். அதற்கே தவறாக நினைத்தால், இடையில் நீங்கள் கையை அனுப்பி அணைத்தால் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டாள் அவனிசுந்தரி. கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிதானத்தையும் அவள் பேச்சினால் கைவிட்டான் நலங்கிள்ளி. அதன் விளைவாக மீண்டும் அவள் இடையில் கையை செலுத்தி தன்னை நோக்கி அவளை இழுத்தான் பலவந்தமாக. இப்பொழுது என்ன சொல்கிறாய் என்று கேட்கவும் செய்தான். நான் போலி பலவந்தம்தான் செய்யச் சொன்னேன். உங்கள் பலவந்தம் உண்மையாகவே இருக்கிறது. கிள்ளிவளவர் உங்களை மன்னிப்பாராக என்றாள் அவனிசுந்தரி. ஆனால் நலங்கிள்ளி கிள்ளிவளவனை பற்றியோ துக்கத்தை பற்றியோ நினைக்கும் நிலையில் இல்லை. அவள் இடையை சுற்றி சென்ற கை மென்மேலும் இறுகவே செய்தது. அந்த இறுக்கல் அவளுக்கும் தேவையானதாகவே இருந்தது. அத்தகைய ஸ்பரிசத்தை அதுவரை அறியாதவளும் வீராங்கனையுமான அவனிசுந்தரி உணர்ச்சி பெருக்கால் துடித்தாள். அதன் விளைவாக அவனது வலது கையை தன் கையால் பிடித்து கொண்டாள். விரல்களுடன் விரல் பின்னி விளையாடின. முகங்கள் பரஸ்பரம் திரும்பி நோக்கின. கண்கள் ஒன்றை ஒன்று கவ்வின. நேரம் சிறிது நீடித்திருந்தால் என்ன நேரிட்டு இருக்குமோ சொல்ல முடியாது. இந்த சமயத்தில் ஏற்பட்ட பெரும் முனகல் அவர்கள் இன்ப நிலையை சரேலென கிழிக்கவே இருவரும் பிரிந்து உட்கார்ந்தார்கள். சட்டென்று அவனிசுந்தரி அடுத்த வினாடி எழுந்து மன்னனை எழுந்திருக்கும்படி கூறினாள். எழுந்திருக்க இஷ்டமில்லாததால் நலங்கிள்ளி எதற்கு என்று சொல்லென்று எரிந்து விழுந்தான். அப்படி அவன் எரிந்து விழுந்ததின் காரணத்தை புரிந்து கொண்டதால் அவனை நோக்கி புன்முறுவல் கொண்ட அவனிசுந்தரி, வாருங்கள் அந்த முனகல் என்னவென்று பார்ப்போம் என்று கூறி செடிகளின் மரவிடத்தை நோக்கி நடந்தாள். அவளை பின்தொடர்ந்தான் நலங்கிள்ளி. செடி மரவில் இருந்த காட்சியை கண்டு பிரமித்து போனான். அங்கு வேல் வீரன் ஒருவன் கையில் வேலுடன் கீழே விழுந்து கிடந்தான். அவன் பக்கத்தில் பூதலன் நின்று கொண்டிருந்தான் அசட்டையுடன். கீழே விழுந்த வீரன் நிலையை பார்த்த அவனிசுந்தரி, பூதலா, இவனை கொல்ல வேண்டாம் என்று சொன்னேனே என்று கடிந்து கொண்டாள் பூதலனை நோக்கி. கொல்லவில்லை, மூர்ச்சையாகி இருக்கிறான். இத்தனைக்கும் வேலறிய முற்பட்ட சமயத்தில் கழுத்தை மாத்திரம் லேசாகத்தான் பின்புறத்தில் பிடித்தேன். சுத்த பூஞ்சையாயிருக்கிறான் என்று பூதலன் அழுத்து கொண்டான். நலங்கிள்ளிக்கு விஷயம் ஏதும் புரியாததால் அவனிசுந்தரியை நோக்கி திரும்பி இது என்ன என்று விசாரித்தான். இன்று உங்களை தீர்த்து கட்டும்படி நெடுங்கிள்ளி என்னிடம் கூறியிருந்தான் என்று இழுத்தாள் அவனிசுந்தரி. உன்னிடமா? இந்த சொல் மிக வியப்புடன் உதிர்ந்தது நலங்கிள்ளியிடமிருந்து. ஆம், அப்படியானால் நெடுங்கிள்ளி சொன்னபடி உங்களை நந்தவனத்துக்கு அழைத்து வந்தேன். உங்களிடம் அகப்பட்டு திணறினேன். அவன் அனுப்பியிருந்த வீரன் உங்கள் மீது வேலை குறிவைத்தான். அதற்கு மேல் ஏதும் சொல்லவில்லை அவனிசுந்தரி. இருந்தாலும் புரிந்து கொண்டான் நலங்கிள்ளி. அவன் சொன்னதையும் செய்தாய், அது நடக்காமல் இருக்கவும் ஏற்பாடு செய்தாய். எதற்காக அவனிசுந்தரி என்று கேட்டான் நலங்கிள்ளி. அவனிசுந்தரி மன்னனுக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. பூதலா, இவனை நெடுங்கிள்ளி அரண்மனை வாசலில் எரிந்துவிடு, கொல்லாதே, ஆனால் விழிக்காதபடி பார்த்துக்கொள் என்று கட்டளையிட்டாள் பூதலனை நோக்கி. பூதலன் அவளை நோக்கி தலையசைத்துவிட்டு குழந்தையை தூக்குவது போல அந்த வீரனை தூக்கி கொண்டு நடந்தான். அவன் சென்ற பிறகு மன்னனை நோக்கி திரும்பிய அவனிசுந்தரி, இன்றுடன் உங்கள் ஆபத்து தீர்ந்துவிட்டது. உங்கள் நாட்டுக்கு ஆபத்து தொடங்குகிறது என்று கூறி பெருமூச்சும் எறிந்தாள். விளக்கமாகச் சொல் என்று கேட்டான் நலங்கிள்ளி. தனது கொலை முயற்சி பலிக்கவில்லை என்பதை இன்று இரவு புரிந்து கொள்ளுவான் நெடுங்கிள்ளி. அவன் முயற்சி உங்களுக்கும் தெரிந்துவிட்டதை பறைசாற்றவே இந்த வீரனை நெடுங்கிள்ளி தங்கியிருக்கும் அரண்மனைக்கு எதிரில் எரியச் சொன்னேன். இவன் மூர்ச்சையுற்ற நிலையை கண்டதும் வேலேறி படலம் முடிந்துவிட்டதை அறிந்து நெடுங்கிள்ளி பறந்து விடுவான் தனது நகருக்கு. தந்திரத்தால் தனது ஆசை பலிக்காதவன் நேர் எதிர்ப்பால் அதை பூர்த்தி செய்து கொள்ள முயலுவான். உங்கள் மீது வெகு சீக்கிரம் போர் தொடுப்பான் என்று விளக்கினாள் அவனிசுந்தரி. அதை கேட்ட நலங்கிள்ளி சீரிய சிந்தனையில் இறங்கினான். பிறகு சொன்னான், நீ வந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று. என்ன காரியம் அது? சர்வசாதாரணமாக கேட்டால் அவனிசுந்தரி. சோழ நாட்டை பிளக்கும் காரியம் என்றான் நலங்கிள்ளி. சொல்லிவிட்டு பெருமூச்சும் விட்டான். அவனிசுந்தரி சிரித்தாள். இத்தனை நாள் நீங்களும் நெடுங்கிள்ளியும் ஒன்றுபட்டுத்தான் இருந்தீர்களா? இல்லை, கிள்ளிவளவரும் நெடுங்கிள்ளியும் தான் இணை பிரியாது இருந்தார்களா? ஒருவேளை கிள்ளிவளவர் தம்பியிடம் அப்படி நேசம் வைத்திருந்தாலும் அதை குளமுற்றம் முறித்து விட்டது. நான் இங்கு வரும் முன்பே உங்கள் நாடு பிளந்து விட்டது என்று சிரித்து கொண்டே சுட்டிக்காட்டினாள். அவள் சொன்னது அனைத்தும் உண்மை என்பது நலங்கிள்ளி உணர்ந்து கொண்டாலும் அதை இன்னொரு நாட்டு இளவரசியிடம் ஒப்புக்கொள்ளும் மனமில்லாததால் பெருமூச்செறிந்தான். அதை கண்ட அவனிசுந்தரி, நெடுங்கிள்ளியின் தூதன் எறிந்த வேல் முதுகில் பாயாதது வருத்தம் போல இருக்கிறது மன்னருக்கு என்றாள் ஏளனத்துடன். அதை கேட்ட அவளை நீண்ட நேரம் உற்று நோக்கினான் நலங்கிள்ளி. அவள் விழிகள் என்னும் கூர்வேல்கள் அவனை நேரடியாகவே தாக்கி அசைத்தன. அவள் பவள ஆதாரங்கள் அவனை நிலைகுலையச் செய்தன. அவள் உருவம் முழுவதற்கும் மெருகு கொடுத்த நிலவு அவன் மதியை சொல்ல உண்ணா நிலைக்கு இழுத்துச் சென்று கொண்டிருந்தது. இந்த அஸ்திரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ள சற்று அவளை விட்டு நகர்ந்து அப்படியும் இப்படியும் நடந்தான். மன்னர் உத்தரவை மீறி இந்த நந்தவனத்திற்கு வருபவர்களுக்கு
புகாரில் தண்டனை உண்டென்று கேள்வி என்று மயக்கம் தரும் ஒளியில் சொன்னாள் அவனி சுந்தரி. ஆம் என்று சீறிக்கொண்டு அவளை நோக்கி திரும்பினான் நலங்கிள்ளி. அடுத்த வினாடி அவளை சரேல் என்று இரு கைகளாலும் நெருக்கி பிடித்து உதடுகளில் பலவந்தமாக முத்திரை ஒன்றை வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு மிக வேகமாக அரண்மனையை நோக்கி நடந்தான் புகாரின் மன்னன். அவன் போகும் வேகத்தை பார்த்து கொண்டே நின்றாள் அவனி சுந்தரி. நீண்ட நேரமாக நின்றாள். ஏதோ காரணமாக அவள் கை அவள் இதழ்களை தடவியது. தண்டனை நன்றாக இருக்கிறது மன்னவா என்று மெல்ல முணுமுணுத்தால் ஏதேதோ இன்ப வேதனைகளில் சிக்கிய வண்ணம் தனது இருப்பிடத்தை அடைய அரண்மனையின் இரகசிய வழியை நோக்கி நடக்கலானாள். அத்தியாயம் 9. முதல் கேள்வி. புகாரின் மன்னன் தன் பூவிரல்களின் மீது முரட்டுத்தனமாக முத்திரை ஒன்றை பதித்துவிட்டு வேகமாக நடந்து விட்டதை எண்ணியும் இன்ப வேதனையினால் தனது உதடுகளை தடவிக்கொண்டும் நந்தவனத்தில் நீண்ட நேரம் நின்றுவிட்ட கன்னடத்து இளவரசி இரகசிய வழியாக அரண்மனையில் இருந்து தனது அறையை அடைந்த பிறகும் சுயநினைவை முழுவதும் அடையாமலேயே இந்த நாட்டிற்கு எதற்காக வந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். வினாக்களுக்கு விடை கிடைக்காததால் மலர் விழிகளை தரையில் ஓடவிட்டு சிறிது நேரம் அந்த அறையில் உலாவினாள். பிறகு சென்று மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டாள். நலங்கிள்ளியால் இறுக்கி பிடிக்கப்பட்ட தனது உடல் வேதனையுடன் இன்பத்திலும் சிக்கிவிட்டதை எண்ணி பெருமூச்சு விட்டாள். இதற்குத்தான் பெண்களை எந்த முயற்சிக்கும் அனுப்பக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போல் இருக்கிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். நலங்கிள்ளி தன்னை இறுக்கி பிடித்த பிறகு தனது பலமெல்லாம் பறந்து தான் துர்பலமாகிவிட்டதையும் தன் மனம் கூட அவன் பால் சென்று விட்டதையும் எண்ணி பெரும் அவஸ்தைக்கு உள்ளானாள். தனது உதடுகளை எந்த துணிவில் என் உதடுகளுடன் பொருத்தினார் என்று கேட்டுக்கொண்டு சற்று எட்ட இருந்த கண்ணாடியில் சென்று உதடுகளை கவனித்தாள். அதில் முத்திரை அடையாளம் ஏதும் இல்லாததால் நல்ல வேளை என்று சிறிது சமாதானமும் அடைந்தாள் அவனி சுந்தரி. எது நல்ல வேலை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு மெல்ல சிரிக்கவும் செய்தாள். மீண்டும் சென்று பஞ்சனையில் அமர்ந்தாள். அவள் எண்ணங்கள் நாட்டை மறந்து வந்த அலுவலை மறந்து ஏதேதோ சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தன. நலங்கிள்ளியின் கம்பீரமான உருவம், வேலைவிட தீட்சண்யமான கண்கள், திண்மையான மார்பு பிரதேசம், இவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் திரும்ப திரும்ப மனம் எண்ணி பார்த்தது. மகிழ்ச்சியும் அடைந்தது. அந்த எண்ண அலைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரவோ என்னவோ அவள் அறைக்கதவு லேசாக இருமுறை தட்டப்பட்டது. அதை கேட்டதும் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அவனி சுந்தரி. கம்பீரத்தை வலுக்கட்டாயமாக துணியில் வரவழைத்தி கொண்டு கதவு திறந்துதான் இருக்கிறது என்றாள். கதவை திறந்து கொண்டு பூதலன் பூனை போல் அரவம் செய்யாமல் உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான் மெதுவாக. பிறகு விஷயம் முடிந்தது என்று சொன்னான். அந்த வீரனின் சடலத்தை நெடுங்கிள்ளி மாளிகை முன்பாக எரிந்து விட்டாயா என்று கேட்டாள் அவனி சுந்தரி. எரிந்து விட்டது மட்டுமல்ல, அதன் விளைவை நின்றும் பார்த்தேன் என்றான் பூதலன். நின்று பார்த்தாயா? வியப்பு நிரம்பிய குரலில் வினவினாள் அவனி சுந்தரி. ஆம், அவன் உடலை நெடுங்கிள்ளி மாளிகை முன்பு தொப்பென்று போட்டேன். வாசலில் காவலர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே மாளிகை சுவரின் நிழலில் மறைந்து நின்று ஒரு கல்லை எடுத்து ஒரு காவலன் மீது விட்டெறிந்தேன். இந்த இடத்தில் சொற்களை தொடராமல் நின்றான் பூதலன். பிறகு அவனி சுந்தரியின் கேள்வியில் ஆவல் இருந்தது. பூதலன் தொடர்ந்தான். காவலன் விழித்து கொண்டு நட்ட நடுவில் கிடந்த உடலை பார்த்ததும் அலறி புடைத்து கொண்டு இன்னொரு காவலனையும் எழுப்பினான். இருவரும் சற்று நேரம் அந்த உடலை காட்டி காட்டி ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். பிறகு அவர்களில் ஒருவன் மாளிகை கதவை தட்டி திறக்கச் சொல்லி உள்ளே சென்றான். உறையூர் மன்னன் வெளியே வந்தான். ஆம், வந்து கீழே கிடந்தவனை உற்று பார்த்து கொண்டு நின்றான். பிறகு இவனை யார் இங்கு கொண்டு வந்து போட்டது என்று கேட்டான் வீரர்களை நோக்கி. என்று பூதலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீரர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த உடலை தூக்கி வருமாறு பணித்து நெடுங்கிள்ளி உள்ளே சென்று விட்டான். இதுதானே கதை என்று கதையை முடித்தாள் அவனி சுந்தரி. பூதலன் அவளை கூர்ந்து நோக்கினான் சில வினாடிகள். இல்லை, இத்துடன் கதை முடியவில்லை என்றும் கூறினான். பிறகு என்ன நடந்தது என்று கேட்டாள் அவனி சுந்தரி. உங்களுக்கு எது சம்மதமோ அது நடந்தது என்றான். எனக்கு எது சம்மதம்? சினத்துடன் கேட்டால் கன்னடத்து இளவரசி. நெடுங்கிள்ளியை இந்த ஊரை விட்டு விரட்ட நினைத்தீர்கள், அதுவும் நடந்துவிட்டது. அடுத்து அரை நாளிகைக்கெல்லாம் தனது புறவி மீது ஏறி வேகமாக பறந்து விட்டான் உறையூர் மன்னன் என்று கூறினான் பூதலன். அவன் குரலில் உஷ்ணம் இருந்ததை கவனித்தாள் அவனி சுந்தரி. அதன் விளைவாக அவனை ஏறெடுத்து பார்த்தாள். பிறகு பூதலனை நோக்கி கேட்டார், இது உனக்கு இஷ்டமில்லை போல இருக்கிறதே என்று. என் இஷ்டம் எது என்பதல்ல கேள்வி என்றான் பூதலன். வேறு யார் இஷ்டம்? தங்கள் தந்தையின் இஷ்டம். அதைத்தானே பூர்த்தி செய்கிறோம். இனி சோழ நாடு இரண்டுபட்டு விடாதா என்று கேட்டாள் அவனி சுந்தரி சினத்துடன். நகைப்புக்கே இடமில்லாதபடி பருத்திருந்த பூதலன் முகத்திலும் நகைப்பின் குறி நன்றாக தெரிந்தது. இரண்டுபட்டு விடும், ஆனால் நலியாது அழியாது என்றான் பூதலன். ஏன் என்றால் அவனி சுந்தரி. நெடுங்கிள்ளிக்கும் நலங்கிள்ளிக்கும் பகை மூளும், போர் மூளுமா என்பது சந்தேகம். சந்தேகம் என்ன? நலங்கிள்ளியை கொலை செய்ய நெடுங்கிள்ளி முயன்றதை நிரூபித்து விட்டோம். ஆகவே இனி போர்தானே அவர்களுக்குள் இருக்காது.
ஏன், போர்களை விரும்பாதவர் ஒருவர் இருக்கிறார். யார்? அந்த புலவர். கோவூர் கிழாரா? ஆம். ஆம் என்ற சொல்லை மிக உறுதியான குரலில் கூறினான் பூதலன். அத்துடன் நிற்கவில்லை அவன். நீங்கள் நலங்கிள்ளியை காப்பாற்றிய காரணமும் எனக்கு புரியவில்லை என்று சீறினான். கொலைக்கு உடந்தையாக இருக்க சொல்கிறாயா பூதலா என்று கேட்டாள் அரசகுமாரி. பூதலன் இதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. காரணம் கொலையை தடுப்பதாக மட்டுமிருந்தால் சரிதான் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே நடந்தான். கதவையும் மூடினான் வெளிப்புறமாக. அவனி சுந்தரி பஞ்சனை மேல் பொற்சிலை என அமர்ந்திருந்தாள். பூதலன் தனது எண்ணங்களை நன்றாக எடை போட்டு விட்டதை உணர்ந்து கொண்டாள். நான் என்ன தவறு செய்து விட்டேன்? சோழ நாட்டை பிளக்க அனுப்பப்பட்டேன், பிளந்து விட்டேன். புலவர் சொன்னாலும் நலங்கிள்ளி கேட்கவா செய்வார்? தமையனை கொன்றவன், தன்னை கொல்ல முற்பட்டவன், அவனை எப்படி சும்மா விடுவார் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அத்தனை சமாதானத்தை சொல்லிக் கொண்ட போதிலும் அதெல்லாம் நொண்டி சாக்கு என்பதை புரிந்து கொண்டாள். ஆகவே புன்முறுவலுடன் பஞ்சனையில் படுக்கவே செய்தாள். படுத்தவள் உறங்கிவிட்டாள். உறங்கிய வேளையில் ஏதேதோ கனவுகள் கண்டிருக்க வேண்டும். அவற்றின் விளைவாக சில சமயம் முகத்தில் புன்முறுவலும் சில சமயம் கடுமையும் அவள் முகத்தில் மாறி மாறி ஏற்பட்டன. மறுநாள் காலை அவள் எழுந்தபோது இன்ப எண்ணங்களுடனேயே எழுந்தாள். அந்த எண்ணங்களுடன் காலை கடன்களை முடித்து நீராடி புத்தாடையும் புனைந்தாள். அன்று வழக்கத்துக்கு விரோதமாக நீண்ட நேரம் அலங்காரத்தில் நேரத்தை செலவிட்டாள். காதணிகளை பேழையில் இருந்து எடுத்து ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு அழகு பார்த்தாள் கண்ணாடியில். பூச்சரத்தை கூட சிறிது ஒய்யாரமாக ஒருபுறம் தொங்கவிட்டாள். சுட்டியை சற்றே இடம் மாற்றினாள். நன்றாக இருக்கிறதா? அவர் பார்த்தால் என்ன சொல்வார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த பூதலன், மன்னர் உங்களை தமது அறைக்கு வரச் சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறார் என்று வறண்ட குரலில் அறிவித்தான். அவசர அவசரமாக அரசன் அறையை நோக்கி நடந்த அவனி சுந்தரி அந்த அறையில் மன்னன் மட்டுமின்றி புலவரும் மாவளத்தானன் இருப்பதைக் கண்டு ஒரு கணம் திகைத்து வாசற்படியிலேயே நின்றாள். உள்ளே வரலாம் என்றான் நலங்கிள்ளி சுரணையற்ற குரலில். ஆவலும் அன்பும் ததும்பும் குரலை அரசனிடமிருந்து எதிர்பார்த்த அரசகுமாரிக்கு அவன் வறண்ட குரல் விசித்திரமாக இருந்தது. இதை பற்றி நினைத்த வண்ணம் உள்ளே நுழைந்த கன்னடத்து இளவரசியின் கையை அந்த இருவர் முன்பாகவும் பிடித்து அழைத்துச் சென்ற நலங்கிள்ளி அவளை ஓர் ஆசனத்தில் அமர்த்திவிட்டு புலவர் உன்னுடன் பேச விரும்புகிறார் என்று கூறவும் செய்தான். அவனி சுந்தரி புலவரை ஏறிட்டு பார்த்தாள். புலவர் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார். உன்னை சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கூறினார். கேளுங்கள் என்றாள் அரசகுமாரி. அவர் கேட்ட முதல் கேள்வியே அவளை அசர வைத்து விட்டது. அந்த கேள்வி பல கேள்விகளுக்கு விடையளித்து விட்டது.